இன்றைக்கி சண்டே ஃபுல் டே விலாக் பார்த்துடலாமா? இன்றைக்கி காலையில் எழுந்தது லேட்டு தான். எழுந்து சரி தலைவர் கொஞ்சம் வெளியில் போயிட்டதுனால அவர் எதிர்பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு நானே ரெடி ஆகிட்டு கடைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். கரெக்டாக கிளம்புற டைமில் வந்து பால்கார் வந்துட்டார். சரி பால் வாங்கி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வாங்கிறதுக்கு போயிட்டேன். காலையிலேருந்து ஒரே தூறலாகவே இருந்துச்சு. நமக்கு கறி சாப்பிட்ணுன்னு முடிவானதுக்கப்புறம் தூறல் மழை எதையும் பார்க்கக்கூடாது. அதனால் கூட எடுத்துகிட்டு போயிட்டேன். இங்கே பக்கம்தான், நடந்து கொஞ்சம் தூரம் போனாலே கடை இருக்கும். அங்கே போயிட்டு மட்டன் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வரக்குள்ளே தூறல் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது, கொஞ்சம் டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். நல்ல கறியாக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு நுரையீரல் பிடிக்கல, அதையுமே சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது எல்லாமே சேர்த்து உருளைக்கிழங்கு போட்டு என்னோடய ஸ்டைலில் குழம்பு வைக்க போகிறேன். அந்த குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்ற ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பெரிய புதுசாலாம் எதுவும் செய்ய மாட்டேன், ஆஸ் யூஷுவல் தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், யாருக்காவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கறியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் கார மிளகாத்தூள், அதாவது தனி மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு அரைச்ச ஜார்லேயே வந்து தண்ணியை கழுவி அதில் ஊற்றிட்டேன். தண்ணி திட்டமாக வச்சா போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு 4-5 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பால் மாறாமல் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா உரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குழம்பு நல்லாவே வரும். அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா உருளைக்கிழங்கு தக்காளி இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு வானல் வச்சுட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் என்னென்ன ஸ்பைசஸ் இருக்குமோ அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்ச இஞ்சி வந்து தோல் சீவி நறுக்கி எடுத்துக்கிட்டு ஒரு பூண்டை வந்து நான் தோலோடு தான் போட்டுட்டேன், வாஷ் பண்ணி அப்படியே போட்டுக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். எடுத்து வச்ச பச்சை மிளகாவை அப்படியே உடச்சி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதை நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் உடச்சி சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளியை மட்டும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இது வந்து அரைச்சி சேர்க்க போகிறோம், அதுக்கு மசாலா தான் இது வதங்குற கேப்லேயே வந்து விசில் அடங்கிடுச்சு. ஸோ மட்டன் எப்படி வெந்திருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன். நல்ல இலை ஆட்டுக்கறியாக இருந்துச்சுன்னா ஒரு 4 விசில் போதும். உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும். கொஞ்சம் முத்தனை ஆடாக இருந்துச்சுன்னா ஒரு 5-6 விசில் வச்சுக்கோங்க, அப்போ தான் சாஃப்டாக நல்லா வரும். மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ தண்ணி மட்டும் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இது வந்து ஒரு அடுப்பில் நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். அது வதங்கிறது ஒரு பக்கம் வதங்கிட்டே இருக்கும். இதுலேயும் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுட்டு அப்புறம் நம்மளோட குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க, ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம்ல அதனால். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கிறதுக்கு ஒரு மூடியுமே போட்டு வச்சுறேன். இதை மூடி போட்டு நம்ம கொதிக்க வைக்கிற கேப்பில் வந்து இங்கே நம்ம வதக்கிட்டு இருந்தோம்ல அந்த மசாலா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதே வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி நம்ம போடணும்ல, அதுக்கு இது எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் நான் எந்த ஸ்பைசஸுமே போட மாட்டேன். ஏன்னா எல்லாமே அரைக்கிறதுக்கே போட்டுட்டோம்ல, அதனால் நான் இதில் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். சின்ன வெங்காயம் மறுபடியும் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு, எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் போடுறீங்களோ குழம்பு அவ்வளோக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் போட்டுக்கலாம். உரிக்கிறது தான் மேட்ரு. உங்களால் எவ்வளோ உரிக்க முடியுதோ அவ்வளோ தூரம் உரித்து போட்டுக்கோங்க. 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நிறையா காய்கறி சேர்க்குறாங்க, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய் எது வேணுனாலும். ஆனால் என்னோடய பர்சனல் ஃபேவரட் வந்து உருளைக்கிழங்கு தான். எனக்கு என்னமோ மட்டன் குழம்பு இந்த உருளைக்கிழங்கு போடாமல் வச்சா ஃபுல்ஃபில் ஆகவே ஆகாது. ஆனால் வீட்டில் வேறு யாருமே சாப்பிட மாட்டாங்க, அதனால் எனக்காக நானே அப்படியே போட்டு வதக்கிப்பேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த கொதிக்கிற இந்த குழம்பு கூட இதை சேர்த்து இதையுமே கொதிக்க விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சிடலாம். இந்த கேப்பில் போயிட்டு நான் அந்த மசாலாவுமே அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக எவ்வளோ நைஸாக முடியுதோ அவ்வளோ நைஸாக அரைச்சி அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி அந்த ஜாரு கழுவின தண்ணியுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்ந்ததுக்கப்புறம் குழம்போட வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு நம்ம 2 அடுப்புலையுமே மாற்றி மாற்றி வதக்கிறது கொதிக்க வர்றதுன்னு செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே ஒரு 1/2 அன் ஹவரில் ரெடி பண்ணிடலாம். அது மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட குழம்பு ரெடி. அப்படியே மூடி வச்சுட்டு இட்லி ஊற்றிடலாம். நேற்று நைட்டு தான் மாவு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை சூப்பராக புளிச்சு வந்துருந்தது. அப்படியே இட்லி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஊற்றிட்டேன். இட்லியுமே இன்றைக்கி சூப்பராக வந்துருந்தது. அப்புறம் குழம்புமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ரெடி ஆகிறதுக்கு மணி 12 ஆகிடுச்சு. ஏன்னா எழுந்து கடைக்கு போகக்குள்ளே மணி 10.
அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக செய்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. மழை வேறு தூறல் போட்டிருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். அது நல்ல மழையே ஆரம்பிச்சிருச்சு சாப்பிடக்குள்ளே. சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டோம். பார்த்திங்களா, இருட்டு மாதிரி இருக்குல்ல, பகல் தான். நல்லா எல்லா கதவையும் ஜன்னலையும் சாத்திட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. நானுமே தூங்கி எழுந்து அப்படியே வந்து இருக்கிற வேலையை பார்க்கலான்ட்டு சமைச்சதுக்கப்புறம் அடுப்பு ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு, அதை துடைக்கலான்ட்டு இந்த வைப்பர் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஒரு 5 பீஸ் கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது லிங்க் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள். நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி துடைச்சிட்டு ஈவினிங் டீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஊற்றி வச்சுட்டேன். வானூரில் வாங்குகிற பால் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இங்கே பால் ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ மாற்றிடலாமா என்னன்ட்டு பார்க்குறேன். இஞ்சி தட்டி போட்டு டீயை குடித்து எடுத்துகிட்டு நைட்டுக்கு வந்து டிஃபனுக்கு பூரி போட்டுக்கலான்ட்டு. ஏன்னா காலையில் இட்லி சாப்பிட்டதுக்கப்புறம் யாரும் மதியம் சாப்பிடல, ஏன்னா அதுவே லேட் ஆகிடுச்சில்ல, அப்படியே தூங்கியாச்சு. சரி நைட்டு பூரி போட்டு இந்த மட்டன் குழம்பு கூட சாப்பிட்லான்னு. இட்லியும் மட்டன் குழம்பு எவ்வளோ நல்லா இருக்குமோ அதே மாதிரி இந்த பூரியும் மட்டன் குழம்பு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். பூரி நல்லா புசு புசுன்னு போட்டோன்னா இன்னமுமே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நைட்டுக்கு புசு புசுன்னு பூரி போட்டு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டு இந்த சண்டேவை சூப்பராக முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.